நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா? முருகனின் வேல் அது வெறும் ஆயுதமா? இல்லை ரகசிய சக்தியா? பழனி மலைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நாள் வானம் மின்னல் போட்டு குலுங்கியது. மழை இல்லாமல் மின்னல் மட்டும். அந்த மின்னல் விழுந்த இடத்தில் ஒளி பரவியது. அந்த ஒளி ஒரு வேலாக மாறி சில நொடிகளில் மறைந்தது. மக்கள் பயந்தனர். ஆனால் சிலர் நம்பினர். அது முருகனின் வேல். அது இன்னும் இங்கேயே இருக்கு என்று. அந்த கிராமத்தில் இருந்தான் தேவன் என்ற இளைஞன். அவன் பக்தனாக இருந்தாலும் மனதில் ஒரு கேள்வி, நான் அந்த வேல் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த இரவு முருகன் கனவில் தோன்றி சொன்னார், என் வேல் நம்பிக்கையில் மறைந்திருக்கிறது. உண்மையான இதயம் கொண்டவனே அதை காண முடியும். தேவன் காட்டுக்குள் நுழைந்தான். இருள், காற்று, பாம்பின் சப்தம். ஆனால் அவன் ஓசை ஒன்று மட்டும், வேலவேல முருகன் வேல. ஒளி மின்னியது. வேலை பாம்பு காக்கிறது. ஆனால் தேவன் நம்பிக்கையுடன் முன் சென்றான். ஜெபம் முடிந்ததும் பாம்பு தெய்வீக ஒளியாக மாறி மறைந்தது. அவன் வேலை எடுத்தபோது வானம் திறந்தது. முருகன் தோன்றினார். ஆறு முகம், தீயைப் போல ஒளி, தெய்வீக புன்னகை. முருகன் சொன்னார், என் வேல் ஒருபோதும் இழக்கப்படாது. அது எப்போதும் உண்மையான இதயத்தில்தான் மறைந்திருக்கும். அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் வேலூர் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் அங்கு வேலவேல் முருகன் வேல என்று ஜபிக்கும் பக்தர்களுக்கு அதிசயம் நிகழ்கிறது. இந்த மாதிரியான தெய்வீக கதைகள் பிடித்திருந்தால் தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. அடுத்த முருகன் அதிசய கதை உங்களுக்கே வரும்.